Hi friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கொத்தமல்லி சாதம் கோவக்காய் பொரியல் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon பட்டனை click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு கட்டு அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இதை நான் அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயில் ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாதம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை ஊற்றிக்கலாம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது அந்த கொத்தமல்லி தழை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வேகணும், ஏன்னா கலர் மாறும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நல்லா கலர் மாறும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு.
நல்லா கொத்தமல்லி தழை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் சாப்பாடு ஏற்கனவே செஞ்சு ஆற வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு நான் ஏற்கனவே ஆற வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டு ஒரே மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஒரே மாதிரி கிளறிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வர்றதுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் இது. ஒரே மாதிரி கிண்டிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி. இப்போ நம்ம கோவக்காயை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கணும். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளிக்குழம்பு மசாலா வச்சுருப்போம்ல, அந்த மசால் பொடி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே 1/4 கிலோ கோவக்காய் வாங்கி ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கோவக்காயை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். லேசாக உப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நான் உப்பு போட்டேன். கொத்தமல்லி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள்,
வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்படி ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகணும். பரவாயில்லாமல் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். போதுங்க, நல்லா வெந்துருச்சு. சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. கொத்தமல்லி சாதத்துக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.